நிஜமான மாற்றம் ஒரு நிமிஷத்துல. அதுக்கான ஃபார்முலா இப்போதே. இந்த ஒரு வார்த்தையை எத்தனை தடவை தள்ளி போட்டிருக்கோம். நமக்குள்ளே இந்த பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? இன்னைக்கு உங்ககிட்ட வெறும் சில நிமிஷம் பேச போறேன். ஆனா இந்த 8 நிமிஷம் உங்க வாழ்க்கையோட அடுத்த 80 வருஷ வெற்றிக்கு ஒரு விதையா இருக்கும். நிஜமாவே நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க கனவுகள்லாம் சும்மா கற்பனையா இல்லாம நிஜமா மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆனா ஏன் இன்னும் அது நடக்கல? உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு, திறமை இருக்கு, உழைக்கவும் தயாரா இருக்கீங்க. அப்போ எங்கதான் தப்பு நடக்குது? 2 பெரிய எதிரிகள். அதுக்கு காரணம் சரியான மனநிலையும் சரியான தொடர் செயல்பாடும் இல்லாததுதான். இன்னைக்கு அந்த ரகசியத்தை உடைக்க போறோம். நம்ம எல்லார்கிட்டயும் 2 பெரிய எதிரிகள் இருக்காங்க. ஒன்னு பயம், இன்னொன்னு மனத்தடை, மென்டல் பிளாக். பயம் என்ன சொல்லும்? நீ விழுந்துடுவ, உன்னால முடியாது, இத செய்யாதே நம்மளை தடுக்கும். மனத்தடையோ நாளைக்கு செஞ்சுக்கலாம், இப்போ டைம் இல்ல, இது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நம்மள சோம்பேறி ஆக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கனவுகளை இவ்வளவு நாளா தள்ளி போட்டது இந்த 2 விஷயங்கள் மட்டும்தானே? நீங்க அடைய நினைக்கிற வெற்றிக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய சுவர் உங்க உள்ளுக்குள்ளே தான் இருக்கு. நான் ஒரு உண்மை சொல்றேன். உலகத்திலேயே பெரிய போராளி யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்ல, நீங்க தான். ஏன்னா நீங்க தினமும் உங்க மனசு கூட போராடுறீங்க. இப்போ அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர்ற நேரம் வந்துடுச்சு. ஐதர் விடாமுயற்சி ஃபார்முலா, த கன்சிஸ்டன்சி ஃபார்முலா. ஃபார்முலா படி 1. சின்னதா தொடங்குங்க. நீங்க அடைய விரும்பும் இலக்கு எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அதை இன்னைக்கு ஒரே நாள்ல முடிக்க முடியாது. அதனால உங்க பெரிய கனவை ஒவ்வொரு நாளும் நீங்க முடிக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளா பிரிங்க. உதாரணத்துக்கு, உங்க இலக்கு ஒரு புத்தகத்தை எழுதணும்னா தினமும் ஒரு பக்கம் எழுதுங்க. ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா இன்னைக்கு ஒருத்தரை சந்திங்க. சின்னதா தொடங்குங்க, போதும். ஐதர் ஃபார்முலா படி 2. தோல்வி ஒரு பாடம். தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. தோல்விங்கிறது நீங்க இன்னும் முயற்சி செய்யணும்னு காட்டுற ஒரு அடையாளம் மட்டும்தான். ஒவ்வொரு தடவை கீழே விழும்போது நான் ஏன் விழுந்தேன், அடுத்த தடவை இதை எப்படி தவிர்க்கலாம்னு யோசிங்க. தோல்வி ஒரு முடிவல்ல, அது உங்க வெற்றியோட பாதையில் உள்ள ஒரு திருப்புமுனை. ஐடியா ஃபார்முலா படி 3. இரும்பை போல இருங்க. உங்க செயல் தொடர்ச்சியா இருக்கணும். ஒரு இரும்பு துண்டை ஒரேடியா கூர்மையாக்க முடியாது. அது போலத்தான் உங்க உழைப்பும். ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு ஒரு வாரம் லீவு எடுக்காதீங்க. தினம் தினம் ஒரு துளி வியர்வை. இந்த தொடர் செயல்பாடே உங்க தன்னம்பிக்கையை ஒரு மலையைப் போல வளர்க்கும். வெற்றிக்கான ஆற்றல், த பவர் ஆஃப் சக்சஸ் விஷுவலைசேஷன். இந்த ஃபார்முலாவை பின்பற்றினா உங்களுக்கு என்ன நடக்கும்னு மனசுக்குள்ள கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களை சந்தேகப்பட்டவங்க ஒரு நாள் உங்களை பார்த்து உண்மையிலேயே இதை சாதிச்சுட்டானா ஆச்சரியப்படுவாங்க. உங்க வாழ்க்கை தரம் உயரும். நீங்க மத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருப்பீங்க. நீங்க இப்போ உணர்ற சோர்வு விலகி உங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் தெரியும். உள்ளுக்குள்ள ஒரு குரல், இதுதான் நான் தேடினதுன்னு சொல்ற மாதிரி இருக்கா? இது சும்மா பேச்சில்ல, இது நீங்க உங்க எதிர்காலத்தை வடிவமைக்கிற தருணம். உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக நீங்க ஒரு நிஜமான லெகசி உருவாக்க போறீங்க. அந்த ஆற்றல் உங்க கையில தான் இருக்கு. இப்போ என்ன செய்ய போறீங்க? உங்க 8 நிமிஷ பேச்சு முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த உரையை கேட்டுட்டு நாளைக்கு திரும்பவும் பழைய சோம்பேறித்தனத்துக்கு போக போறீங்களா? இல்லை. இன்றே, இப்போதே ஒரு முடிவு எடுங்க. நீங்க இன்னைக்கு எடுக்கப் போகிற சின்ன செயல் என்ன? ஒரு குறிப்பை எழுதுங்க, ஒருத்தரை அழைங்க, ஒரு வேலையை தொடங்குங்க. சவால், சேலஞ்ச். இந்த விடாமுயற்சி ஃபார்முலாவை அடுத்த 7 நாட்களுக்கு விடாமல் பின்பற்றுங்க. 7வது நாள்ல நீங்க நிச்சயமா ஒரு மாற்றத்தை காண்பீங்க. வெற்றி என்பது ஒரு தடவை நடக்கிறதல்ல, அது தொடர் செயல்பாடு. நீங்க சாதிக்க பிறந்தவர். இன்று தொடங்குங்கள்.